புதுசா எதுவும் ஆரம்பிக்கணும் பண்ணனா இந்த மாசத்தை நீங்க தயவு செய்து பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த ராசி வந்து ஸ்திர ராசி, அதாவது ஒரே நிலையாக பேசக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க சொல்றாங்க. அது இல்லாம இந்த ராசியில பாருங்க, சந்திரபான் உச்சமா இருக்கிறாரா? கற்பனை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் சூரிய பகவான் மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் லாபஸ்தானத்துல வந்து உச்சமாகிறாரு. அடுத்து வந்து சுக்கிரபவன் 25ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷத்துக்கு வராரு, அதாவது 12ஆம் இடத்துக்கு வராரு. இது எல்லாமே பாருங்க உச்சமான சுக்கிரனோட சேர்ந்து சுக்கிரன் சூரியன் சனி இணைவு, இது செம்ம யோகம். அது இல்லாம 10ஆம் இடத்துல திக்பலத்துல அந்த சூரிய பகவான் 15ஆம் தேதி வரை, மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரை உங்களுக்கு பயங்கரமான ஒரு யோகத்துல உட்காந்துருக்காரு. ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. உடல் ரீதியா சொன்ன போனா வயிறு சார்ந்த பிரச்சனை, காது மூக்கு தொண்டை, அடுத்து நம்முடைய கால் வலி எலும்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நிறைய இருந்துச்சா கேட்டீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஆமாங்க இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படிங்கிற வார்த்தை நீங்க சொல்லலாம், திருப்பிக்கலாம், கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. இப்ப ஏன் நல்லது நடக்கும் போதுன்னா, உங்களுக்கு உச்சமான சுக்கிரன் இருக்காரு. அதனால நான் பாயிண்ட்டுக்கே வரேன். நீங்க உச்சத்துல உட்காந்துருக்கீங்க, அவ்வளவுதான். இது ஜாதகத்துல இருக்கா நீ தான் செக் பண்ணிக்கணும். அப்ப எல்லாருமே ஜாதகம் எடுத்து செக் பண்ணணும். ஏன்னா இப்ப உச்சத்துல இருக்கும்போது கண்டிப்பா கல்யாணம் நடக்குங்க. ஒண்ணுங்க காதல் திருமணம், 2வது திருமணம், எந்த ஒரு திருமணத்துல ஒரு வில்லங்க பிரச்சனை தான் சரி இப்ப பண்ண போறீங்க. இது ஒண்ணா இந்த மார்ச் மாசத்துல 25ஆம் தேதிக்குள்ள நடக்கும். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவலி குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில மாதம் மார்ச் மாத பலன் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பட் யோகமாக இருக்குது நல்லா பார்க்கணும். இந்த மார்ச் மாசத்துல 2 கிரகம் நல்ல ஒரு பலத்துல உட்காந்துருக்கு. சுக்கிரபான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. எப்படி? சுக்கிரபான் உச்சத்துல, குரு பகவான் பார்வை 4 கிரகத்து மேல. அப்ப 4 விதமான யோகங்கள் இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகத்தை கொடுக்க போகுது இந்த மாசத்துல? ஒரே விசேஷம் தான், வேற எந்த சொல்ல மாட்டேன். மாசி மகாமகம். பொதுவா பாருங்க, இந்த மாசி மாசம் வரக்கூடிய மகங்கிறது ரொம்ப விசேஷம். நம்முடைய எல்லாருடைய முன்னோருடைய தொடர்பு நல்லா இருக்கும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். இந்த மாசி மாசம் வரக்கூடிய இந்த மகங்கிறது இதான் இந்த மார்ச் மாசத்துல வரக்கூடிய விசேஷம். குலதெய்வத்தை எல்லாருமே போய் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா காலச்சக்கரத்தின் சூரிய பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குலதெய்வ அருள் முழுக்க இருக்கும். குலதெய்வ கோயில்ல நிறைய பூஜைகள், நிறைய விசேஷ காலம் நல்லா இருக்கும், நல்லா விசேஷமா இருக்கும். மெயினா அம்மனுக்கு உகந்த நாள் இதுங்க. மகமாயி மாரியம்மனுக்கு உகந்த மாசமாக இந்த மார்ச் மாசம் இருக்குது. கடைசி முடி வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மார்ச் மாசம் என்னென்ன ஜாக்பட் யோகம் இருக்குது. அன்பார்ந்த ரிஷபராசி என்பது பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி ரிஷபராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 2வது ராசி. இந்த ராசி வந்து ஸ்திர ராசி, அதாவது ஒரே நிலையாக பேசக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க சொல்றாங்க. அது இல்லாம இந்த ராசியில பாருங்க, சந்திரபான் உச்சமா இருக்கிறாரா? கற்பனை நீங்க ஃபர்ஸ்ட் நான் எப்படி சொல்லுவேன், கற்பனையில ரிஷபம் ஃபர்ஸ்ட், கலைகள்ல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். ஒண்ணு இல்ல, ஒரு செல்போனை கொடுத்து இந்த கலையை ரசிக்க சொன்னா அதை அழகா ரசிக்கக்கூடிய தன்மை, அதே மாதிரி பார்த்து செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்க இருப்பாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு கேரக்டரா மாறுவாங்க. இப்போ ஒருத்தர் கேரக்டர் நடிக்கிறான்னா அந்த கேரக்டரா மாறக்கூடிய பவர் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அப்ப எப்படி இருப்பாங்க, உங்களுடைய குணம் எடுத்து பட்டு பாருங்க. பெருசா வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற கற்பனை அதிகமா இருக்கும். ஒரு முடிவு பண்ணிட்டா பின் வாங்க மாட்டாங்க இந்த ராசியில பிறந்துட்டா. உணவுல ஃபர்ஸ்ட்டுங்க. உணவு கலைகளை இவங்க மாதிரி யாரும் சமைக்க முடியாது. சமையல் கலையில ஃபர்ஸ்டா இருப்பாங்க. பல வகை உணவை உண்ணக்கூடிய இவங்கள்ட்ட அந்த ஆசை நிறைய இருக்கும். ஆடை ஆபரணத்துல நிறைய ஆசைகள் தூண்டும். இந்த ராசியில பிறந்துட்டாவே ஆடை ஆபரணம் வாங்குறது, பண்றது, சேர்க்கிறது, குடும்பத்துக்காக ஒரு விஷயம் பார்த்து செய்யக்கூடிய குணங்கள், தனக்கு எதுக்கு இருக்கோ இல்லையோ தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே நம்ம ரிஷபராசிக்கு நம்ம நிறைய எடுத்து சொல்லலாம். இதான் இவங்களுடைய கேரக்டர். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பதற்கு இந்த மார்ச் மாத பலன் கண்டிப்பா குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, எதுல போனா நல்லா இருக்கும், அதுக்கான பதிவும் இதுல இருக்குது. இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து 4ஆம் இடத்துல கேது பகவான் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. கேந்திர யோகத்துல 10ஆம் இடத்துல திக்பலமாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க. 4 கிரகம் ஒரே இடத்துல இருக்கு. சுக்கிர பகவான் உச்சமாயி மார்ச் மாசம் 1ஆம் தேதி
11ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்குது. இதுல ஒரே ஒரு பயிற்சி மட்டும் வருதுங்க. நல்லா பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் சூரிய பகவான் மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் லாபஸ்தானத்துல வந்து உச்சமாகிறாரு. அடுத்து வந்து சுக்கிர பகவான் 25ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷத்துக்கு வராரு, அதாவது 12ஆம் இடத்துக்கு வராரு. இது எல்லாமே பாருங்க உச்சமான சுக்கிரனோட சேர்ந்து சுக்கிரன் சூரியன் சனி இணைவு, இது செம்ம யோகம். அது இல்லாம 10ஆம் இடத்துல திக்பலத்துல அந்த சூரிய பகவான் 15ஆம் தேதி வரை, மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரை உங்களுக்கு பயங்கரமான ஒரு யோகத்துல உட்காந்துருக்காரு. ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. ரிஷபராசி இந்த இந்த மாசம் மட்டும் நீங்க புதுசா எதுவும் ஸ்டெப் எடுக்கணும், புதுசா எதுவும் ஆரம்பிக்கணும் பண்ணணும்னா இந்த மாசத்தை நீங்க தயவு செய்து பயன்படுத்திக்கிறது நல்லது. புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும், எனக்கு ஆசை இருக்குதுங்க, அந்த ஆசையை பண்ணலாமா வேணாமான்னு ரெண்டு மனசா இருக்குன்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. அந்த குழப்பத்தை தூக்கி போட்டு ஒரே நிலையா இறங்கிருங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து இறங்கிருங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிறைய வரும். ஏன்னா ஒரு கிரகம் இருக்கிறதுலே பாருங்க, சுக்கிர பகவான் பாருங்க உங்க ராசி அதிபதி 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். அதனாலதான் நான் இறங்கி தைரியமா இறங்கி அடிங்கப்பா உங்க பக்கம் வெற்றி வருங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல உபஜய லாபஸ்தானத்துல உபஜய யோகமான இடத்துல இந்த சுக்கிர பகவான் உட்கார்ந்தார். ஒண்ணு, இது ஒரு யோகமா. அடுத்து பாருங்க, ரெண்டாவது யோகம் பாருங்க, சூரிய பகவான் திக்பலமாகிறார். திக்பலம்னா ஒரு இடத்துல சூரிய பகவான் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது 10ஆம் இடத்துல எப்போதுமே அவர் திக்பலம் ஆவார். திக்பலம்னா 100க்கு 500% யோகத்தை கொடுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப எல்லாமே இங்க யோகமா வேலை செய்யும். எது யோகமா வேலை செய்யும்? செவ்வாயும் யோகமா வேலை செய்வாரு, புதனும் யோகமா வேலை செய்வாரு, ராகும் யோகமா வேலை செய்வார். அதாவது இந்த இந்த 3 கிரகம் உங்க ஜாதகம் நல்லா இருந்தா இந்த 3 கிரகமே யோகமா வேலை செய்யும். அதனாலதான் நான் எல்லா வீடியோ என்ன சொல்லிட்டு இருக்கேன், ரிஷபராசியை பொறுத்தவரை ஏன் எல்லாரும் ஜாதகத்தை பார்க்க மாட்டீங்க? ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுத்தா கரெக்டா இருக்குமே. ஏன்னா இது சில பேர் சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு கரெக்டா இருக்குது அப்படிங்கிறீங்க. நிறைய பேர் சொல்றீங்க. உங்க ஜாதகத்துல என்ன கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோம் இதை மட்டும் நீங்க கண்டுபிடிங்க, மற்ற எதுவும் கண்டுபிடிக்க வேணாம். கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். இப்படி எல்லாருமே சரி, நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மா பண்ணியிருக்கோம். ஏன்னா இவ்வளவு யோகங்கள் இருக்குது உங்களுக்கு, ஆனா அங்க விதியில நடந்திருக்காது. இப்ப கோச்சாரத்துல இவ்வளவு யோகம் நம்ம சொல்றோம்ல, நடைமுறைக்கு ஒரு சில பேருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு நடக்காது. அதனால ஜாதகத்தை நீங்க செக் பண்ணுங்க. நான் எல்லா வீடியோலும் சொல்றேன். நீ எல்லாம் என்னுடைய வீடியோ எடுத்து பாருங்க, எல்லா வீடியோலும் சொல்லுவேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு பண்ணு. இப்ப சுத்தி வர கோச்சார கிரகம் 2 கிரகம் அங்கே விதி நல்லா இருந்தா இந்த கிரகம் மேட்ச் பண்ணி நல்ல பலனை கொடுக்கும், அப்படின்னா பலவீனத்தை தான் கொடுக்கும். நான் எல்லா வீடியும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது கிரக அமைப்பு நல்லா இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி லாபத்துல உட்காந்துருக்காரு. அடுத்து கேந்திர யோகத்துல திக்பலத்தை இவ்வளவு கிரகம் இருக்கு. அப்ப கெட்டது நான் சொல்லக்கூடிய வார்த்தை வரமாட்டதே, வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்ப இங்க நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அப்ப யார் ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா என்ன ஆயிரும் தெரியுமா? நிறைய விஷயம் சொல்லணும்னா, கெட்டு போயிருந்தா இந்த சுக்கிரன் ராகு இணையும் போது பெருங்கொண்ட பண இழப்புகள் நிறைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்திருக்கும். நான் சொல்றது ஒரே மாசம் தான். எப்படி காசு பணம் பொருளாதாரம் இன்கம் வருமானத்துல ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க, கடன் பிரச்சனை போய் மாட்டிருப்பீங்க, பேச்சால சண்டை வருது அப்படிம்பீங்க, வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டேன், இட பிரச்சனை இருக்கு எனக்கு, வாக்குவாதத்துல ஒரு பிரச்சனை வந்து, நண்பர்கள் பிரச்சனை இருக்கு, குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணேன், திருமண தடை எனக்கு நிறைய இருக்குது. எப்படி திருமண தடைகள் நிறைய இருக்கு, இதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பிரச்சனை இருக்கு, வெளிநாடு போக முடியல, வெளியூர் போக முடியல, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது. நான் இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு பலவீனத்தை சந்தது யாருன்னா ரிஷபராசிக்காரன். தொழில், பொருளாதாரம், வேலை, இன்கம், இதுல ஏதாவது நான் சொல்றது எல்லாத்துக்கும் சொல்ல, நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, தயவுசெய்து எல்லாத்துக்கும் நினைச்சுக்காதீங்க. உங்க ஜாதத்துல யாரு கிரகமைப்பு தசாபதி சரியில்லையோ நான் சொன்ன விஷயத்தை கேட்டீங்கன்னா இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் அவர் சொல்லுவார். நான் மருத்துவமனைக்கு போனேன், எனக்கு தோல் ஸ்கின்ல பிரச்சனை இருந்துச்சு, எப்படி காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு எனக்கு உடம்புல இருக்குது. உடல் ரீதியா சொன்ன போனா வயிறு சார்ந்த பிரச்சனை, காது மூக்கு தொண்டை, அடுத்து நம்முடைய கால் வலி எலும்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நிறைய இருந்துச்சா கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஆமாங்க இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தங்க அப்படிங்கிற வார்த்தை நீங்க சொல்லலாம், திருப்பிக்கலாம், கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. ஹோல்ஸ் உள்ள இடம் எந்த இடம்லாம் இருக்குதோ அந்த இடம்லாம் கொஞ்சம் பலவீனம் ஆயிருக்கும். நான் சொல்றது ஒரு மாசத்துக்குள்ள, மார்ச் மாசம் 1 முன்னாடி எடுத்து கேட்டு பாருங்க. இதுல ஏதாச்சும் இவங்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க. தாய் தந்தைக்கோ, வீடு வண்டி வாகனத்து செலவோ, இல்ல இட பிரச்சனையோ, சொத்து பிரச்சனையோ, வண்டி வாகன பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கலகம் இருந்தா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. அதுல மறுப்பே சொல்ல முடியாது. சகோதர உறவு, டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு செலவு கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப ஏன் நல்லது நடக்கும் போதுன்னா, உங்களுக்கு உச்சமான சுக்கிரன் இருக்காரு. அதனால நான் பாயிண்ட்டுக்கே வரேன். நீங்க உச்சத்துல உட்காந்துருக்கீங்க, அவ்வளவுதான். இது ஜாதகத்துல இருக்கா நீ தான் செக் பண்ணிக்கணும். அப்ப எல்லாருமே ஜாதகம் எடுத்து செக் பண்ணணும். ஏன்னா இப்ப உச்சத்துல இருக்கும்போது கண்டிப்பா கல்யாணம் நடக்குங்க. ஒண்ணுங்க, காதல் திருமணம், 2வது திருமணம், எந்த ஒரு திருமணத்துல ஒரு வில்லங்க பிரச்சனை தான் சரி இப்ப பண்ண போறீங்க. இது ஒண்ணா இந்த மார்ச் மாசத்துல 25 நடக்கும். நான் டேட் முதல்ல சொல்றேன், 25
காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, வில்லங்கம், இதெல்லாம் சரியான என்னன்னு திருப்பி கேளுங்க. கண்டிப்பா பல வருஷமா எனக்கு கேஸ் பிரச்சனை, அது எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும், அது இடமா இருக்கலாம், திருமண வாழ்க்கை, எந்த ஒரு வழக்கு உங்க மேல கேஸ் இருக்குங்கிற வார்த்தை இருந்தால் அந்த கேஸுக்கு அந்த முடிவு கட்டக்கூடிய நேரம் இப்ப கோச்சார கிரகம் நல்லா இருக்கு. அப்ப ஜாதகத்துல நல்லா இருக்கா, அப்ப நீங்க தான் செக் பண்ணிக்கணும். இப்ப லாபம், வருமானம், பொருளாதார இன்கம் சூப்பரா இருக்கும். எதுக்குமே ஒரு எங்க போய் நீங்க பேங்க்ல கடன் கட்டலாம், உடனே கடன் கிடைக்கும். இதுக்கும் நல்ல நேரம். ஏன்னா கடனுக்குள்ள அதிபதியான 6ஆம் இடம் புதன் வீடு தான். எப்படி புதனுடைய வீடு தான் கடனை காட்டக்கூடிய கிரகம். அந்த இடத்த யார் பாக்குறது? சுக்கிரன் பாக்குறாரா? 5ஆம் இடத்தை பாக்குறாரா? அப்ப பெருங்கொண்ட பணம் ஏதோ ஒரு விஷயத்துல ஒண்ணு இடம் மூலியம் வரலாம், இல்ல நகை மூலம் வரலாம். ஏதோ ஏன்னா சுக்கிரன் போய் நகை வீட்டுல உட்காந்துக்காரு. அப்ப பொன் பொருள் நகை மூலமாக ஏதோ சேமிப்பு, கடன் பிரச்சனை, எங்க போய் ஒண்ணு இல்ல வீட்டு லோனோ, ஹவுஸ் லோனோ, இல்ல நகை வச்சு காசு வாங்குறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு சூப்பரா இருக்கு. ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்குங்க. திருமண தடை பத்தி கவலைப்படாதீங்க. குழந்தை பாக்கியம், திருமணம் ரெண்டுக்குமே ஓகே ஆகும். எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு? நான் ஓப்பனா சொல்றேன். விசா பிரச்சனை, வெளிநாட்டு வெளியூர்ல வேலை உள்ள தரங்கள் எத்தனை பேர் இருக்கு? அந்த தரங்களும் நீங்கிரும். நீ எந்த ஜாப்ல வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் 25ஆம் தேதிக்குள்ள, மார்ச் மாசம் 25ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வரணும். இல்ல லாட்டரி சீட்டு அடிக்கணும். வெளிநாட்டு உள்ளவங்க எப்படி லாட்ரி அடிக்கணும், இல்ல ஒரு ப்ரமோஷன் வரணும், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது. அப்ப ஜாதக தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா வரும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையாம நீங்க விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசாபதியை பார்த்துட்டு நீங்க மூவ் பண்ண நல்லா இருக்கும். புதுசா தொழில் பண்ணணும், நான் புதுசா ஸ்டெப் எடுக்கணும்னா இப்ப எடுத்துடணும். நல்ல நேரம், சூப்பர் நேரம் பார்த்துக்கணும். நான் புதுசா தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு புதுசா முதலீடு பண்ணலாமா வேண்டாமா, இப்ப கோச்சார கிரகம் பண்ண சொல்லுது. ஆனா ஜாதகத்துல அந்த பலன் இருக்கா? அப்படி யாரை நீங்க பார்க்கணும்? நீங்க எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து தான் தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எவ்வளவு கிரகம் லாபத்துல போய் 3 கிரகம் இருக்கு. சூரியன் 15ஆம் தேதி சூரியன் போயிடுறாரு, சுக்கிரன் போறாரு, சனி போறாரு. அப்ப லாபத்துல தொழில அள்ளி அள்ளி கொடுக்கணும். இது கோச்சார கிரகம் சொல்லுது. ஆனா ஜாதகத்துல கிரகம் சொல்லுதா? அப்ப நீங்க யார் செக் பண்ணணும்? நீங்க தான் செக் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி ஒற்றுமை, படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும். ஏன்னா கலைத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறை என்ன சொல்றேன், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன். நல்ல நேரம் வருது பாருங்க. புதுசா வீடு கட்டுறேன், இடம் வாங்குறேன், பூமி வாங்கினா கண்டிப்பா ரிஷபராசிகரை பண்ணி தான் ஆவீங்க. இது யாராலையும் தடுக்க முடியாது. ஆல்ரெடி நீங்க பண்ணிருப்பீங்க, இப்ப பண்ண போறீங்க. நல்ல நேரம் நெருங்கி வருது. நான் கெட்டது நான் உங்களுக்கு சொல்லவே வரல பாருங்க. நான் கெட்டதே நிறைய வார்த்தையே வரவே இல்லை. ஏன்னா இப்ப நல்லது மட்டும்தான் நல்ல கிரகங்கள் அமைப்பா இருக்குது. நீங்க திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார பலனை பண்ணி பாருங்க. செம்ம யோகம் இருக்கும். பெருசா உள்ள பாதிப்பு பரிகாரத்துல இருக்கு. அந்த பரிகாரத்தை பண்ணா இன்னும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? கார்த்திகை நட்சத்திரம். பொய் சொல்ல தெரியாதா? ஏமாத தெரியாதா? குடும்பத்து மேல அக்கறை காட்டுவீங்களா? இதெல்லாம் கேளுங்க, சொல்லுவாரு. அம்மா மேல, குடும்பத்து மேல, இடம் பூமி ஆசை நிறைய இருக்குமா? வண்டி வாகனத்து மேல நிறைய ஆசை இருக்குமா? இதெல்லாம் இருக்கும். இப்ப பாருங்க, எல்லாமே உங்களுக்கு தடங்களே வராது. நீங்க கவலைப்படாதீங்க. மார்ச் மாசம் 15 அப்புறம் பெருங்கொண்ட பணம் வரப்போகுது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு. எல்லாமே டைமிங் பக்காவா இருக்குங்க. நெத்தியடி அடிக்கலாம். மார்ச் மாசம் உங்களை ஜெயிக்க ஒருத்தன் பிறந்து வரணும். அவ்வளவுதான் நான் அப்படி சொல்லுவேன். உங்களை ஜெயிக்க பிறந்து வரணும். தொழில் உத்தியோகம் புதுசா ஸ்டார்ட் பண்றது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகள் ஒரு மாற்றம் வரும், தொழில ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். பாத்துங்க, இப்படி நல்ல ஒரு யோகம் தேடி வருது. மார்ச் மாசம் சொல்றேன். கார்த்திகை நட்சத்திரம் எதுக்கு வந்தாலும் சரி பயப்பட இறங்கி அடிங்க. அடுத்து ரோஹிணில பிறந்தது. அன்பான குணம், பாசமான குணம், இறக்க குணம், நல்ல ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் நீங்க சூப்பரா இருக்கும். பாத்து யாரு ரோஹிணில பிறந்தவங்க அன்புக்கு அடிபடிச்சு போறது, கலைத்துறை பெரிய ஆளா இருக்குது, நிறைய கலைஃபீல்ட விரும்புறது, எந்த ஒரு வேலையும் ஒரு பொறுப்பா பாக்குறது உங்கள்ட்ட மட்டும்தாங்க இருக்கும். சும்மா கடமைக்கு போயிடும் வேலைக்கு பார்க்கணும் அவசியம் உங்கள்ட்ட கிடையாதுங்க. நல்ல தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க. எதுவுமே தைரியமே இறங்கி அடிங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வடிப்புகள், தொழில் உத்தியோகம் மாற்றம் சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் வெற்றி. யார் ரோஹிணி நட்சத்திரம் பாருங்க. அடுத்து பார்த்தா மிருகசீரத்தை பாருங்க. எதுவுமே தன்மானத்தை பார்ப்பீங்க. தைரியமான குணம் இருக்கும், திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான ஒரு ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். மிருகசீரத்தை பாருங்க. எல்லாருக்குமே சொல்றேன், நல்ல நேரம் நெருங்கி வருது. இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப ஏதோ ஒரு பெருசா வாழ்க்கையில சாதிக்க போறீங்க. எப்படி லாபத்துல இருக்கும்போது பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும். ஏன்னா வேலை, உத்தியோகம், இன்கம், வருமானம் நிறைய தடைகளை சந்திச்சாருன்னா இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது. ஏன் ஒரு சில பேருக்கு தந்தை தாய் உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மருத்துவமான செலவு, ஒரு வீண் செலவு, ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க பண்ணிருப்பீங்க. பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு இப்படி, ஆனா இப்ப நல்லது நடக்கும் பாரு. யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறை, கட்டிடத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியத்தை நெத்தி அடியா ஜெயிக்க போறீங்க. அரசியல், அரசாங்க விஷயம், படிப்புகளில் மாணவர்கள்லாம் அரசாங்க வேலை எழுதி பாருங்க. நல்ல ஒரு மாற்றம். இந்த 3 நட்சத்திரம் சொல்றேன். அரசாங்க வேலை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரும். ஒண்ணு கார்த்திகை வரலாம், ரோஹிணி வரலாம், மிருகசீரிடம் யாருக்காச்சும் கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க. அரசாங்க வேலை உங்க பக்கம் சாதகமா உண்டு.
வரக்கூடிய மார்ச் மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.